2024ல அதிகமா செல் ஆன மாங்கா ஜுஜுட்சு கைசன். ஜுஜுட்சு கைசன அகாடமி சென்சே நெறைய அனிமியோட இன்ஸ்பயர்ல தான் வந்து எழுதியிருப்பாரு. அதுலயும் மேக்ஸிமம் இன்ஸ்பயர் ஆனது ப்ளீச் அண்ட் ஹண்டர் ஹண்டர். இந்த வீடியோல ப்ளீச்சுக்கும் ஜுஜுட்சு கைசனுக்கும் எந்த அளவுக்கு சிமிலாரிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இத பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? அது என்ன அப்படிங்கிறத கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஹாலோ அண்ட் கர்ஸ்டு ஸ்பிரிட். ஹாலோனா என்ன? ப்ளீச்சில் மொத்தம் 3 வேர்ல்டு இருக்கும். ஒன்று ஹியூமன் வேர்ல்டு, இன்னொன்று சோல் சொசைட்டி, இன்னொன்று ஹியூகோ முண்டோ. ஹியூமன் வேர்ல்டில் ஒரு பர்சன் டெத் ஆனதுக்கு அப்புறமா அவங்களோட சோல்ங்கிறது சோல் சொசைட்டிக்கு வந்து போகணும். பட் எல்லா சோலும் அப்படி போகும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஒரு சில சோல்ஸுங்கிறது ஹியூமன் வேர்ல்ட்லேயே ஸ்டே ஆகிருக்கும். அவங்களுக்கு வந்து நிறைவேறாத ஒரு ஆசை, யாராவது ஒருத்தவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும், இல்லைனா ஒரு பிளேஸை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா செயின் ஆஃப் ஃபேர்னால அவங்க அந்த ஹியூமன் வேர்ல்டோட தான் கனெக்ட் ஆகிருப்பாங்க. அந்த செயின்ங்கிறது ஓவர் ஆஃப் த பீரியடில் டோட்டலாக இல்லாமல் அந்த இடத்துல வந்து ஒரு ஹோல் விழுக ஆரம்பிச்சிடும். அதுதான் ஹாலோஸ். ஹாலோஸுக்கு வந்து மைண்டு கிடையாது. ஹாலோஸ் வந்து எப்படி எவல்யூஷன் ஆகும்னா இன்னொரு சோலை கன்சியூம் பண்ற மூலமா தான் அது வந்து எவல்யூஷன் ஆகும். அதனால எது பெட்டரான சோலா இருக்கோ அதை தேடி தேடி சாப்பிட ஆரம்பிக்கும். நிறைய ஹியூமனையும் ஹண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஹாலோஸை எல்லாராலையும் பார்க்க முடியாது. சினிகாமிஸால மட்டும்தான் பார்க்க முடியும். இல்லைனா ஒரு சில ஹியூமன்ஸ் வந்து அதை பார்ப்பாங்க. ஹாலோஸோட பர்த்துங்கிறது ஹியூமன் சோலோட நெகட்டிவ் எமோஷன்லேருந்து கிரியேட் ஆகிற ஒன்று தான். இதுக்கு வந்து நிறைய ஸ்டேஜ் இருக்கு. அது ஒரு சோலாக கன்சியூம் பண்ணி ஒரு பாயிண்ட்ல அதுக்கான ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிறது அதுக்கு தெரியும். அரங்கர் ஸ்டேஜில் எடுத்துக்கிட்டோம்னா எஸ்படாஸ்ல இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே ஒரு ஆஸ்பெக்ட் வந்து இருக்கும். அந்த ஆஸ்பெக்ட்ங்கிறது டெத்தை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கும். பாரகன் எடுத்துக்கிட்டோம்னா ஏஜிங் சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கும். ஹியூமனோட சோல்லேருந்து கிரியேட் ஆனவங்க தான். ஸோ ஒரு ஹாலோவுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் எமோஷனால வந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அதோட கலவை தான் ஒரு அரங்கர்ஸ். கர்ஸ்டு ஸ்பிரிட் அப்படிங்கிறது ஹியூமனோட நெகட்டிவ் எமோஷன்லேருந்து கிரியேட் ஆகிற ஒன்று தான். இப்போ ஹியூமனுக்குள்ள வந்து ஒரு கோபம் இருக்கும், விரக்தி இருக்கும், டெத்தாரப்போ வந்து பேடாக ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா, இந்த மாதிரி நெகட்டிவ் எமோஷனாக இருக்கப்போ அவங்களோட கர்ஸ்ங்கிறது ரிலீஸ் ஆகும். அது ரிலீஸ் ஆகி தான் கர்ஸ்டு ஸ்பிரிட்ங்கிறது ஃபார்ம் ஆகும். இந்த கர்ஸ்டு ஸ்பிரிட்டை எல்லாராலையும் பார்க்க முடியாது, சார்சரஸால மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த கர்ஸ்டு ஸ்பிரிட்லையுமே நிறைய டைப்ஸ் இருக்கு. எல்லா கர்ஸ்டு ஸ்பிரிட்டுமே ஒரு பவர்ஃபுல்லான கர்ஸ்டு ஸ்பிரிட் வந்து கிடையாது. எல்லா கர்ஸ்டு ஸ்பிரிட்டாலையும் கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஒன் கர்ஸ்டு ஸ்பிரிட்டா இருந்தா மட்டும் தான் கம்யூனிகேட் பண்ணும். அதுக்கு மேல இருக்க ஸ்பெஷல் கர்ஸ்டு ஸ்பிரிட் வந்து கம்யூனிகேட்டும் பண்ணும், பவர்ஃபுல்லாவும் இருக்கும். மஹிதோ, தாகன், ஹனாமி இவங்க எல்லாமே வந்து ஸ்பெஷல் கர்ஸ்டு ஸ்பிரிட். அவங்களோட பேஸ்ங்கிறது ஹியூமனோட நெகட்டிவ் எமோஷன் தான். குறிப்பிட்ட ஒரு நெகட்டிவ் எமோஷனால வர கர்ஸ்டு ஸ்பிரிட்ங்கிறது ரொம்ப கம்மியான டயத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கர்ஸ்டு ஸ்பிரிட் ஆக முடியும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம மஹிதோ எடுத்துக்கலாம். மஹிதோ ஹியூமனோட ஹேட்ரேட்லேருந்து வந்த ஒரு கர்ஸ்டு ஸ்பிரிட். அந்த ஹேட்ரேட்டுங்கிறது நிறைய பேர்ட்டேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு கேர்ஸா இருக்கனால ஸோ அவன் ரொம்ப கம்மியான டைம்லயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேர்ஸ் ரெஸ்பெக்ட் ஆயிருந்திருப்பான். அந்த டீமோட ஹெட்டாவும் ஆயிருந்திருப்பான். இப்போ அரங்கர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அரங்கர்ஸோட பேஸ் அப்படிங்கிறது ஹியூமனோட நெகட்டிவ் எமோஷன் தான் அதோட பேஸா இருக்கு. அதே தான் கர்ஸ்டு ஸ்பிரிட்டோட பேஸுமே. செகண்ட் ஸ்டோரி நடக்கிற பிளேஸ். ப்ளீச்சோட ஸ்டோரி அப்படிங்கிறது 2003-4 அந்த அனிமே ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது இல்லையா, கரண்டா அந்த டயத்துல ஜப்பான் எப்படி இருந்ததோ அதே மாதிரியான வேர்ல்ட்ல தான் அந்த ஸ்டோரிங்கிறது மூவ் ஆயிட்டு இருக்கும். இச்சிகோ ஸ்கூல் போயிட்டு இருப்பான். அந்த டயத்துல ஒரு ஃபோன் இருக்கும் இல்லையா, அதே மாதிரியான ஃபோனை தான் இச்சிகோ வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பான். அங்கே ஹாலோஸ் வரும், அதோட டீல் பண்ணிட்டு இருப்பான். ஸோ கரண்டாக இருக்க வேர்ல்டில் அந்த ஸ்டோரிங்கிறது மூவ் ஆகிட்டு இருக்கும். இப்போ நருட்டோ எடுத்துக்கிட்டோம்னா அதோட வேர்ல்டுங்கிறதே டோட்டலாக வேறு. இப்போ கரண்ட் வேர்ல்டு இருக்கு இல்லையா, அதுக்கும் நருட்டோ வேர்ல்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இருக்காது. அது வந்து நிஞ்சா வேர்ல்டு. அங்கே தனி ரூல் இருக்கும். அங்கே வந்து நிஞ்சா ஸ்கூல் இருக்கும். இப்போ இச்சிகோ வந்து நார்மலாக நம்ம போயிட்டு இருக்க ஸ்கூல் மாதிரி போயிட்டு இருப்பான். பட் நருட்டோ வந்து போகிற ஸ்கூல்லே வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஜுஜுட்சு கைசன் எடுத்துக்கிட்டோம்னா ஜுஜுட்சு கைஸ்லையும் சேம் ப்ளீச்சில் என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதே தான் அகாடமி சென்சே இதுலேயும் ஃபாலோ பண்ணியிருப்பாரு. இத்தாதோரி நார்மலாக ஒரு ஸ்கூல் தான் போயிட்டு இருப்பான். அதோட ஸ்டோரிங்கிறதும் 2018-19 இப்போ நம்ம கரண்ட்ல இருந்துகிட்டு இருக்கோம் இல்லையா, இதுவரையும் அந்த ஸ்டோரிங்கிறது வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். அங்கே மெட்ரோ யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க மொபைல் யூஸ் பண்ணுவாங்க. வீக்கெண்ட் ஆனால் பார்ட்டி போகிறது இப்போ நாம நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலை தான் சார்சரர்ஸுமே ஜுஜுட்சு கைசனில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இத்தாதோரி, இச்சிகோ இவங்க 2 பேருக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. இச்சிகோ எடுத்துக்கிட்டோம்னா இச்சிகோ ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருப்பான். ஓவர் நைட்டில் பவர்ஃபுல்லாக இருப்பான். ஃபர்ஸ்ட் டைம் அவன் ஹாலோவை டீல் பண்ணுறதுக்கு ரூக்கியோட ஹெல்ப் தேவைப்பட்டிருக்கும். ரூக்கியோட ஹெல்ப்னால தான் வந்து ஜான்பாக்டை கிரியேட் பண்ணி அந்த ஹாலோவை அட்டாக் பண்ணி அவன் வின் பண்ணியிருந்திருப்பான். இங்கே இத்தாதோரி எடுத்துக்கிட்டோம்னாலும் இத்தாதோரியும் இதே மாதிரியான ஒரு பர்சன் தான். இத்தாதோரி சுகுனாவோட ஃபிங்கரை சாப்பிட்டதுக்கு அப்புறமா பவர்ஃபுல்லாகி அந்த கர்ஸ்டு ஸ்பிரிட்டை வந்து டீல் பண்ணியிருப்பான் இல்லையா. 2 பேருமே ஓவர் நைட்டில் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. இத்தாதோரி வந்து பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைப்பான். அதனால தான் அவன் கர்ஸ்டை வந்து பேட்டில் பண்ணிட்டு இருப்பான். இதே தான் இச்சிகோவும்.
இச்சிகோவுமே எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ண நினைப்பான். அதனால தான் அவன் ஹாலோ சோட வந்து பேட்டில் பண்ணிட்டு இருப்பான். சோல் சொசைட்டில 4 நோபல் ஃபேமிலி இருப்பாங்க. அந்த ஃபேமிலில இருக்கவங்களுக்கு இச்சிகோவை பிடிக்காது. இதே தான் ஜுஜுட்சு கைசன்லயும். ஜுஜுட்சு கைசன்ல 3 பிக் ஃபேமிலி இருப்பாங்க. அந்த ஃபேமிலில இருக்கவங்க இத்தாதோரிய டோட்டலா அழிக்க நினைப்பாங்க. இச்சிகோ டெத் ஆகிற டயத்துலலாம் அவனுக்குள்ள இருக்க ஹாலோ வந்து அவனை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அதனால அவனை கில் பண்றது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் முடியாத ஒன்று. அதே தான் இத்தாதோரிக்கும். இத்தாதோரிக்குள்ள வந்து சுகுணா இருப்பான். ஸோ சுகுணா இருக்கனால நிறைய பேர் அவனுக்கு அகேன்ஸ்டா பேட்டில் பண்ணவே பயப்படுவாங்க. ஸோ அப்படி ஆல்மோஸ்ட் அவன் டெத் ஆகிற மாதிரி வந்ததுன்னா கூட சுகுணா வந்து சுவிட்ச் ஆகிக்குவான். ஸோ உங்க 2 பேருமே டெத் ஆகிற ஸ்டேஜ் வந்ததுன்னா ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பவர் இருக்கு. பான்காய் அண்ட் டொமைன் எக்ஸ்பான்ஷன் இது ரெண்டும் சிமிலரான ஒன்று தான். பான்காய் வந்து எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியாது. ஆல்ரெடி நான் பான்காய் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துருங்க, இன்னும் பெட்டராக புரியும். பான்காயை வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னா மினிமம் உங்களுக்கு வந்து ஒரு 10 இயர்ஸாவது ஆகும். ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் தான் பான்காய். பான்காய்ங்கிறது ஜான்பாக்டோட ஃபைனல் பீரியடு. இதே தான் டொமைன் எக்ஸ்பான்ஷனை வந்து எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியாது. ஸ்பெஷல் கர்ஸ்டு ஸ்பிரிட்டாக இருந்தால் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் சார்சரர்ஸ்லையுமே ஸ்பெஷல் சார்சரர்ஸால் மட்டும்தான் அந்த டொமைன்ங்கிறத வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இதோட தன்மைங்கிறது எடுத்துக்கிட்டோம்னா இப்போ பான்காய் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த பான்காய்ங்கிறது ஸோ அவங்க சோல்லேருந்து கிரியேட் பண்ண ஒரு ஜான்பாக்டோ தானே. ஸோ அதுலேருந்து தான் யூஸ் பண்ணுவாங்க. அதில் அவங்கள வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதே தான் டொமைன் எக்ஸ்பான்ஷன்லையும். இப்போ கோஜோட டொமைன் எடுத்துக்கிட்டோம்னா லிமிட்லெஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த லிமிட்லெஸ் அப்படிங்கிறது கோஜோ ஃபேமிலிலேருந்து வர ஒன்று. அது அவங்கள ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டொமைன் எக்ஸ்பான்ஷனாக இருக்கட்டும், பான்காயாக இருக்கட்டும், இது ரெண்டுமே அவங்களோட ஃபைனல் மூவ். ரொம்ப பவர்ஃபுல்லான மூவ். பான்காயின்னு சொல்கிறப்போ எல்லாருக்கும் ஒரு ஹூஸ் பம்ப்ஸ் வரும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் டொமைன் எக்ஸ்பான்ஷன் சொல்கிறப்போ எல்லாருக்கும் ஒரு ஹூஸ் பம்ப்ஸ் வரும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க நமக்கே தெரியும், இந்த பாயிண்ட்ல வந்து டொமைன் எக்ஸ்பான்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த டயத்தில் வந்து இந்த சினிகாமி வந்து பான்காய் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். நம்மள அறியாமலே நம்ம அங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருப்போம் பான்காயின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் நம்ம ஜுஜுட்சு கைசன் பார்க்குறப்போவுமே சொல்லுவோம். கென்ஜாக்கு ஐசன் இவங்க 2 பேருக்கும் ஒரே மாதிரியான சிமிலரிட்டிஸ் வந்து இருக்கும். ஐசன் வந்து அவனோட ஓன் பிளானுக்காக சோல் சொசைட்டியில் இருக்கவங்களை வந்து யூஸ் பண்ணி இருந்திருப்பான். அதே மாதிரி வந்து அரங்கர்ஸையும் வந்து யூஸ் பண்ணி இருந்திருப்பான். இங்கே கென்ஜாக்கு எடுத்துக்கிட்டோம்னாலும் கென்ஜாக்கு வந்து கர்ஸ்டு ஸ்பிரிட்டோட இருந்துக்கிட்டு அவன் என்ன நினைக்கிறானோ அதுக்காக அவங்க எல்லாரையுமே வந்து யூஸ் பண்ணியிருப்பான். உரஹாரா கோஜோ அவங்க 2 பேரோட பர்சனாலிட்டிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். கோஜோ எடுத்துக்கிட்டோம்னா பார்க்குறதுக்கு நமக்கு கக்காசி மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு சிலது கக்காசிட்டேருந்து இன்ஸ்பயர் ஆன மாதிரி இருக்கும். பட் அவரோட பர்சனாலிட்டி அப்படிங்கிறது உரஹாராட்டேருந்து இன்ஸ்பயர் ஆன மாதிரி தான் இருக்கும். உரஹாரா வந்து ஒரு ஜீனியஸ், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சினிகாமி கேப்டனாக இருந்திருப்பாரு. உரஹாரா அப்படி காட்டிக்கவே மாட்டாரு. அவருக்கு எதுவுமே தெரியாம காமெடி பண்ணிக்கிட்டு சும்மா நார்மலா ஜாலியா சுத்திட்டு இருக்க ஒரு பர்சன் மாதிரி தான் காட்டிப்பாரு. இதே தான் கோஜோவும். கோஜோ தான் ஜுஜுட்சு கைசன்லயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சார்சரர். அவருக்கு அகைன்ஸ்டா நிக்கிறதுக்கு யாருமே இல்ல. ஆனா அவர் ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு. உரஹாரா கோஜோ அவங்க 2 பேரும் சொல்லி கொடுக்குற மெத்தட்ஸும் பாத்தீங்கன்னா காமெடியா இருக்க மாதிரி இருக்கும். கர்ஸ் யூஸ் பண்றதுக்கு இத்தாதோரிக்கு வந்து படத்தை போட்டு பாருன்னு சொல்லிட்டு கோஜோ போயிருவாரு. எனக்கு ஃபைனலா ரொம்ப பிடிச்ச ஒன்று வந்து சவுண்ட் ட்ராக். ப்ளீச்சோட சவுண்ட் ட்ராக் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கும். அல்டிமேட்டா இருக்கும். சவுண்ட் ட்ராக் வந்து எனக்கு வேற ஒரு ஃபீல் கொடுக்கும். ப்ளீச்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் ஜுஜுட்சு கைசன்ல வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சவுண்ட் ட்ராக்ங்கிறத நான் எப்படி சொல்றேன்னா, ஒரு பேட்டில் நடந்துகிட்டு இருக்கு, இல்லைனா வந்து ஒரு கான்வர்சேஷன் நடந்துகிட்டு இருக்குன்னா அந்த சவுண்ட் ட்ராக் அப்படிங்கிறது டோட்டலா வேற ஒரு ஃபீல்ல கொடுக்கணும். இப்போ பேட்டில் நடந்துகிட்டு இருக்கப்போ நம்ம என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். ஜுஜுட்சு கைசன் பேட்டில்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சாங்குக்கு கம்போஸ் பண்ற மாதிரி பண்ணி அதை வேற லெவலில் எடுத்துட்டு போயிருப்பாங்க. ப்ளீச்சில் எனக்கு ஃபேவரட்டான சவுண்ட் ட்ராக்ங்கிறது நிறைய இருக்கு. அதை நான் வேற ஒரு வீடியோவில் போறேன். இதே மாதிரி தான் ஜுஜுட்சு கைசனுக்கும் ஹண்டருக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. ஒரு சில சாப்டரோட ஃப்ரண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே வந்து அக்குடாமி சென்சை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பாரு. பவர் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப சூப்பரான ஒரு பவர் சிஸ்டம்னா நென் பவர் சிஸ்டம் தான். செம்ம டீட்டெயிலிங்காக தொக்காசி வந்து அதை ரைட் பண்ணியிருப்பாரு. அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் கர்ஸோட பவர் சிஸ்டத்தை ரொம்ப பெட்டராக எழுதியிருந்திருப்பாரு. நான் ஹண்டர் ஜுஜுட்சு கைசனுக்கு இருக்க சிமிலாரிட்டிஸ் வந்து வேற ஒரு வீடியோவை கூட நான் மேக் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் நருட்டோ ஹண்டர்லேருந்து எந்த அளவுக்கு இன்ஸ்பயர் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ளீச்சுக்கும் ஜுஜுட்சு கைசனுக்கும் இருக்க இன்னும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு இல்லையா, அது என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.